ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் தேர்ட் இயர். ஐம் ஷுர் கல்யாணம் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் படிக்கும்போது போய் பார்த்தபோது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவா, ஹரி சார் டைரக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போம்னு நான் வாழ்க்கையில நினைச்சது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் எப்பயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படிலாம் நீ ப்ரொடியூசர் ஆனா அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஓகே இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துறேன்னா அந்த வேலைக்கான ஊதியம் நான் வாங்கிக்கிறேன், அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர், அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே நான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் அப்போ ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சார், வெயிட் பண்ணுறதுக்கு மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ள போய் பார்த்து பேசினவுடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். And I am someone who always believe in the vibes. ஏன்னா அது மட்டும் தான் நான் நம்புவேன். And I take decisions by conviction and instinct. நான் ரொம்ப யோசிச்சுட்டு வரலாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அவர் ஸ்டோன் பெஞ்ச் ஜி ஸ்டுடியோஸ் வந்து அப்பயே இட்ஸ் பீன் 2.5 3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே கனவாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில எனக்கு அமைச்சர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த ரெண்டு காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு there is no turning back. அண்ட் ஃபாலோட் பை தான் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணாரு. Then Samudrakani sir was there and the entire cast and crew was selected. And it's been a cakewalk journey for me. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எனக்கு ஜி ஸ்டுடியோஸ்மே சரி, என்னோட இன்வெஸ்டர்ஸ் கல்ராமன் சோமசேகர் சார் அண்ட் மை பார்ட்னர் கல்யாண் அண்ட் ஆல்சோ மை co-producer அமர்நாத் பாண்டியன் சார், இவங்க எல்லாருமே எனக்கு ஃபினான்ஷியல் வைஸில் தே சப்போர்ட்டடு. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் டீம் இருக்கு. நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அசோக் நாராயணன் அண்ட் அர்ஜுன் ராஜ் எல்லாருமே இருக்காங்க. ஜி சைடில் ஹேட் வினோத் அண்ட் யூடியூப் ஜி மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு கிருபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அக்ஷய் இஸ் த ஒன் ஹூ இஸ் த சவுத் ஹெட் ஆஃப் ஜி. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும்போது மை ஜாப் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையா, என்னோட படத்துக்கு நேர்மையா, என்னோட காஸ்டர் குரூப்புக்கு நேர்மையா இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. So hopefully it will be much more bigger. And my favorite hero, Mr. Vishal. So so everything is coming together and we are in safe hands. அதுக்கு தான் சொல்ல முடியும். Thank you. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷால் சார் தான் ஆன்போர்டு இருந்தார். அப்புறம் டைரக்டர்ஸ் வந்து ஹரி சார் வந்து வந்தார். அப்புறம் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பை ஹரி சாருக்கு. ப்ளஸ் விஷால் சார் வந்து ஒரு 6 years பழக்கம் சார், குட் பிரதர். ஸோ 2 பேரும் சேர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் ஸ்டோன் பெஞ்ச் இஸ் ஆர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் தமிழ். ஸோ வி ஹவ் டன் அ குட் ஃபிலிம். April 26 கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களை மதி அந்த நேரத்தில் உங்களை மதிக்கும், அது மற்றபடி பயனுள்ளதாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு இந்த சிறப்பு கொடுக்கக்கூடிய போக்குவரத்து சிறப்பு பரிசுகள் கொடுத்து வளர்க்கக்கூடிய செலவுகளை உங்களோட சார்பா எங்களுடைய ப்ரொடியூசர் அவர்கள் 2 பெண் குழந்தைகளை கத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான கல்விகளை நாங்கள் நேரத்தில் வாங்கிக்கிறோம். இது நாங்கள் மட்டும் இல்லை, உங்களோட சார்பாக தான் இதை கொடுக்குறோம். இது சிறப்பு திட்டத்தை எப்பவுமே எங்களோட நிகழ்ச்சியில் வந்து இதை இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு கடவுளுக்கு நிகழ்ச்சியாக இதை வாங்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டிய கல்விக்கு தேவையான தொகையை அந்த 2 பெண் குழந்தைகளுக்கு நம்ம ப்ரொடியூசர் வந்து வழங்குவாங்க. ஜெசிதா and congratulations Shweta ma. Thank you Jessica. நிறைய படிங்க, நல்லா வளருங்க. Thank you. நன்றி. திதி சார் சாரி. பேசல
ஹரி சார் ரொம்ப நன்றி சார். ஸ்டோன் பெஞ்ச் டீம் அனைவருக்கும் நன்றி. விஷால் சார் நாளைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. டேரக்டர் இதில் ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்க. ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது மேக்ஸிமம் அது டேரக்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் மிஷன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சிருக்கோம். பெட்டராக வந்திருக்கு பாருங்க. நன்றி. தேங்க்ஸ் சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சார் தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி. ஹரி சார் வந்து விஷால் சார்கிட்ட வந்து நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷால் சார் இந்த படத்துல வேணும், தாமிரபரணியில பார்த்த விஷால் சார் இந்த படத்துல வேணும்னு சொன்னப்போ அது டிஎம்பி நீங்க என்ன எப்படி காமிச்சிருக்கீங்க அந்த படத்துல? அது நாங்க காமிக்கிறோம் வந்து அந்த 10 வருஷம் இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த எனர்ஜி கம்மியாகாம எத்தனை உண்மை போனாலுமே அது எனர்ஜி விஜய் சாருக்கு அப்புறம் நான் விஷால் சார் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேமரா எத்தனை வாட்டி ஒர்க் பண்ணாலும் டைம் தெரியாது. ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி டைம் தெரிஞ்சிடும். அந்த டைம் தெரியாம எத்தனை ஒர்க் பண்ணாலும் ஓகே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப கம்பெனி கொடுத்து ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. இப்படிதான் கம்மியா பேசுவீங்களா எப்போதுமே? இதே ஜாஸ்தி நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். 26ஆம் தேதி உங்க வர்க்க வந்து நாங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரசிக்க போறோம். தேங்க்யூ சோ மச் சார். பூஜை அது வந்து அடுத்தது ஸ்திரீ, இது 3ஆவது படம். அது இல்லாம எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு குழந்தைங்க இருக்கு. ஏன்னா மெயினா அவருடைய முதல் படம் சண்டை கோயில் இந்த வரைக்கும் பேசப்பட்டு இருக்க படம். அதனால என்னைக்கு எப்போதும் அவரோட சண்டை கோயில் தான். இந்த படத்துல நான் பொதுவா கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாம ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு. ஒரு மாஸ்டர் நீங்க வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டாரு. நானும் எடுத்தோம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் டைம் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அது 7 மணினா 7 மணி அவர் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு. அதனால ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாம அந்த ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஒன் டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அது நிறைய பேருக்கு அடிப்படிச்சு எனக்கு கேள்வி அது ரோப் ஷாட் நான் ரோப் ஷாட் இருக்குது. அந்த டைமிங் ரோப் எதுக்கு அந்த ஃப்ரேம்க்கு வரக்கூடாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கேமராமேன் அதாவது சூப்பர் சார் ரொம்ப அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக இவருடைய தேங்க்ஸ் சொல்லணும். காரணம்னா அவரும் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒன்றா கையில ட்ரோல் கேட்ட பேசியிருக்கோம். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே வந்து ட்ரோல் உடஞ்சி 3ஆவது டேக் ஒர்க்காச்சு. எனக்கு சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிளாஸ் கொடுத்த டைரக்டர் எப்பவுமே அனிசார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்தம் மிகவும் முழு பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சவங்கலாம் இங்க இருக்காங்க. ஹரி சார் சாமி டைம்ல இருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாமாவது பண்ணிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவர். காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா மேனேஜர் யாரும் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க ஏதோ லேட். அப்போ சார் அதே மாதிரி ரொம்ப வேகமா போவாரு, வேகமா ஷார்ட் சொல்லுவார், வேகமா கம்போஸ் பண்ணாரு. அவர் வேகத்துக்கு நான் போனோம். சார் எங்க மாஸ்டர் காலம் நீங்க சார் கீழே இருக்கு சார். ஸோ அவ்வளோ வேகமா நான் சார் கூட டிராவல் பண்ணோம். அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைம்ல பார்த்தேன் சார். சாமி அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட அதன் திருச்செந்தூர் முருகன். ஆமா அந்த என்ன தாமிரபரணி சாரி சார். அப்புறம் பூஜை நிறைய படங்கள் அவருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன். செல்லமே, சண்டைக்கூலி, அப்புறம் 3ஆவது படம் திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள், தாமிரபரணி, பூஜை, நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. அது சொல்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சாரு. அப்புறம் என்னோட சகோ இருக்காப்புல, சகோ ரொம்ப பிடிக்கும்.
சமுத்திரகன்யா சகோ, அவர் சகோன்னு தான் நான் கூப்பிட, அவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட் இருக்காரு, அவரை நான் பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்து என்னோட ஃபேவரட் அது மிஸ்டர் யோகி பாபு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் நான், கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேன். அப்புறம் வேற யாரும் விட்டாங்க, சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம். நான் மாஸ்டர் அப்போ சுகு ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே, எல்லாரும் ஃபீல் பண்ண போகிறான்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு. அப்போ அப்பத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சின்னதாகவே இருக்கும். என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க. ஸோ சுகு பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜு மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எங்கள் மாஸ்டர் இவங்க மாஸ்டர் கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். ஸோ மாஸ்டர் யாரும் தேங்க்யூ, அவ்வளோதான். சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி. விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இது உண்மையா போயிடும்? எவ்வளவு இடத்துக்கு உண்மை, எவ்வளவு இடத்துக்கு போயிடும்? கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சார் ஃபர்ஸ்ட் செலவு பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஏன்னா ஹைட் வேற டம்மன்னும். பட் அப்படியே இந்த 2வது படத்துல சண்டை கோயில பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்க 3வது படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஓகே தானே? 2வது படம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரோவைசேஷன், ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் அப்படிதானே இருக்கும். அதே மாதிரி அரியணை, நானும் அரியணை ரொம்ப பிடிக்கிறவர் எனக்கு. அப்புறம் அந்த மேனேஜர்ஸ் நம்ம கணேசனை ராஜேந்திரனை தெரிய மாட்டாரு, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லயே தெரிய மாட்டாரு. ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். இன்னைக்கு மட்டும் இல்ல, 26 ஏப்ரல் அப்புறமாவும் வந்து ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்க போது நம்ம சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு. Put your hands together once again everybody. நாங்க அவரு அப்பவே பாடிக்கிட்டே ஆடுவாரு. ஸ்கூல் இன்டர் டேலண்ட் கான்டெஸ்ட்ல நான் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன். அவரை சிங்கிங் காம்படிஷன்ல பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைம்ல அவர் மட்டும்தான். ஸோ அப்போதுலேருந்தே தெரியும். அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள், பவன் கல்யாண் சார் படம், கபர் சிங், அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்குல நிறைய அவரோட மியூசிக்ல படங்கள் பண்ணேன். ஸோ எனக்கு சில மெலடியில ரொம்ப பிடிக்கும், சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்ல வந்தது, அந்த கண் முன்னு திறக்கும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்யூ. உங்களை மிஸ் பண்ணிட்டு சாரி. இது உங்க ஐடியா தானே? ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது 15 இயர்ஸா, நான் காசு கொடுத்து வாங்க. So how would I say? But point well taken. One of you should check the combos also. I have very few words to speak. Sir, thank you. Thank you always for believing me, not from today but 2009. The career start பண்ணும்போதுலேருந்து I've been with sir. And whenever I change, I come to sir and I always feel he's so updated. He will never have any minus. He'll always plus about the person. He'll talk so positively. One thing which I really want to talk today to the people here is, it's an industry about glitz, glamour, movies, camera, action, but you also stand for others, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud, and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir. தமிழோட படத்தோட சிட்டி ரியாக்ஷன் அவார்டு. அப்புறம் 2014 பூஜை படம் அதுவும் ஹரிசாரும் சார் சேர்ந்து பண்ணாங்க. அந்த படம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூஷன் நான் பண்ணேன். ஒரு சினிமா ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ டைரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த படம் ரத்னம் வந்து விசால் சாருக்கும் சரி, அந்த ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கும் சரி, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும். சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயசாவுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. அதாவது சும்மா சொல்லுவாங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி விசால் சார் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ரசிச்சு பண்ணுவார். நான் ஏன் சொன்னேன்னா 2 டைம் நிறைய மீட் பண்ணியிருக்கிறேன். அப்போ உடம்பு பார்த்துக்கிட்ட ஒரு 15
ஒரு வைவா இன்ட்ரெஸ்டா அந்த படம் நல்லா வரணும், அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ, எனக்கு பிடிச்ச ஹீரோ சார். ஸோ அந்த ஒவ்வொரு டீமுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்டோரி பேஜ் பிடிச்ச கார்த்திக் சுப்பராயன், கார்த்திக் சம்ரானம், அவருக்கு நான் தான் அவரும் ஜாயின் பண்ணி ஜிகதான் டெவலக்ஸ் பண்ணோம். அவர் சென்டிமெண்டான ஒரு ப்ரொடியூசர், படம் பெரிய ஹிட்டு. ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட்டை கொடுக்கணும். தொடர்ந்து அவர் வந்து அடுத்த ப்ரொடியூசர்ல டாப் லைனில் இருக்கும் சொல்லி வேண்டி விரும்பி இருக்கு. நன்றி, வணக்கம். ட்ரெயிலர் நான் பார்க்கும்போதே அதிரடியா இருந்தது. தமிழ் சினிமாவுடைய ஃபாஸ்டஸ்ட் அண்ட் என்ன சொல்றது பிளாக் பஸ்டர் இயக்குனர். ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா அவருடைய படத்தை எடுப்பாரு. அதே சேம் டைம் படமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் மிக சிறந்த இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த ஹரிசாருடைய படம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. ட்ரெய்லரே அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு சார் உங்களுக்கு. அண்ட் ட்ரெய்லரே அவ்வளவு கலக்குது. அண்ட் ஸ்டோன் பேச்சுக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் அலங்கார் பாண்டியன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் மூலமா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் விஷால் சார் பத்தி சொல்லி ஆகணும். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. பயங்கரமா வைரல். எல்லா யூடியூப்லயும் அதுதான் பரபரப்பா அந்த ஒரு கட் பண்ணி எல்லா யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. அது என்ன சொன்னாரு, இந்த படம் வரும்போதும் பிரச்சனை வரும், எனக்கு ரிலீஸ்க்கு பிரச்சனை வரும், எனக்கு ஸ்கிரீன் கிடைக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்களேன், இந்த பாட்டு நம்ம டிஎஸ்பி சார் அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காரு. டோன்ட் வரி மச்சி அப்படின்னு. இந்த 26ஆம் தேதி அவருடைய படம் தான் மிகப்பெரிய லெவல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 1700 தேர்வுல கேட்க போறாங்க, சார் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதுல நான் ஒரு படம் ஊர்வலி அப்படின்னு ஒரு சின்ன படத்தையும் கொண்டு வரோம். ஒரு 150 ஸ்கிரீன் கிடைச்சா போதும், நீங்க 1000 ஸ்கிரீன் உங்களுக்கு கிடைக்கும், டோன்ட் வரி மச்சி அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய ரிலீஸ் உங்களுக்கு காத்திருக்கு. என்ன சார் நீங்க ஒரு சொன்னாலே இப்படி பயப்பட்டு எல்லாரும் வந்து சார் சூப்பர் ரிலீஸா வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுதான் வந்து விஷால் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தைரியம் ரொம்ப பிடிக்கும். ஜெமோட பர்சன் அண்ட் ஜெமோட ஃப்ரெண்ட். 2ஆம் தேதி ஒரு மெசேஜ் பண்ணாரு, சார் கண்டிப்பா நீங்க வந்தாகணும் அப்படின்னா உத்தரவு மகாராஜா அப்படின்னு உடனே வந்து நிக்கிறோம். அந்த அளவு ஒரு பேர் அன்பு இருக்கு. ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பிரஸ் மீட் மூலமா இந்த ஆடியோ லான்ச் மூலமா நான் விஷால் சார் கேட்க விரும்புறேன். ஒரு நண்பரா அவருடைய பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க, ஒரு ஏற்றுப்படலாம் நான் சொல்ல விரும்புறேன். விஷால் சார் ஒரு 100 கோடியை உங்களுடைய படம் மார்க் கண்டினியூ அச்சீவ் பண்ணிருக்கு. அடுத்து நீங்க போக வேண்டிய உயரம் வந்து 300 கோடி 500 கோடி 1000 கோடி. ஏன்னா இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டார் நீங்க. உங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜும் பாடியும் அந்த ஒரு இதுவும் எல்லாமே இருக்கு. உங்களுடைய எய்ம் அதுதான் இருக்கிறத தவிர அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அரசியல் உங்களுக்கு வேண்டாம். 1000 கோடி நோக்கி போக 1000 கோடி பாக்ஸ் ஆபீஸ் இந்தியன் சினிமாவை கொண்டு வர மிகப்பெரிய படங்களை நான் பண்ண போறேன்னு சொல்லுங்க. நாங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். அரசியல் இங்கதான் இருக்கும். நீங்க சின்ன வயசு தான், 60 வயசுல அரசியல் போலாம். மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க கொண்டு வரலாம். நீங்க நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வரலாம். அந்த மாற்றங்களை அப்புறம் பண்ணலாம். மேபி 2030 பண்ணலாம், இப்ப வேண்டாம். ஒருவேளை ஒரே நாடு ஒரே வருஷம் வந்ததுன்னா மேபி 2034 வரலாம். அதுவரை நீங்க வந்து மிகப்பெரிய உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா நிறைய வெற்றிடங்கள்லாம் வரப்போகுது. அதனால அந்த வெற்றிடத்தை சொல்லப்படுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு ஹீரோவா நீங்க இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ அரசியல் வரப்போற 2024 வரலாம் நீங்க சொல்லாதீங்க சார். உங்க சொல்லிக்கிறேன், உங்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அப்பா ரொம்ப பிடிக்கும். ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு எனர்ஜி. 80 வயசு மேல இதோட வந்து உங்களுடைய அனுமதியோட சொல்றேன், அரசியல் வேண்டாம். சினிமால மிகப்பெரிய படங்களை நீங்க பண்ணணும். ரத்ன படம் அதுக்கு வழிகாட்டணும். ரத்ன படம் மார்க்கெட்டிங் 100 கோடி படிச்சுன்னா இந்த படம் 150-200 கோடி பண்ணணும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்துல இருக்கு. அடுத்ததான் 300 கோடி பண்ணணும், 500 கோடி டார்கெட் பண்ணுங்க. அதுதான் உங்க எய்மா இருக்கணும். அதுக்கு எல்லா படங்களும் உங்களுக்கு வரணும், வெற்றிகளும் வரணும். டிஎஸ்பி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அந்த நேஷனல் அவார்டு மட்டும் இல்ல, அவருடைய உழைப்புல மிகப்பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. புஷ்பா 2, அதுக்கு பிறகு கங்குவா அப்படின்னு வரிசையா மிகப்பெரிய படங்கள் வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கணும். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நண்பர் சமுதர்கனி சார், யோகி பாபு, பிரியா பவானிசங்கர், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவுக்கு வரணும். கடந்த 5 மாதங்களா தமிழ் சினிமால படங்களே வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்காங்க. அந்த கவலைகளை போக்கி ரத்தன படம் மாபெரும் கலெக்ஷனை இந்த ஏப்ரல் 26 கொண்டு வந்து தமிழ் சினிமா இருக்குன்னா பெரிய வெற்றிகளை நாங்கள் கொடுப்போம், பாக்ஸ் ஆபீஸ் கொடுப்போம்னு உங்க படம் கொடுக்கணும்னு வாழ்த்துறேன், மனமார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.